ஹாய் சுகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வழக்கமாக கேட்குறது தான். எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்? நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் ஒரு செம்ம டூஸ்டோட முடிச்சிருந்தாங்க. ஹீரோட வந்துட்டு எக்ஸ் லவர் உயிரோட வந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. அப்படியே சாக்கில் உறைஞ்சு போய் நிற்க, அவள் வந்துட்டு நீ உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் சாக்கில் பார்க்க, நான் உன்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபிறவி எடுத்து வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, என்னதான் சக்கால்த்தி சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னாலும் ஹீரோ எனக்கு லைட்டாக கொஞ்சம் பொசசிவ் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பாட்டியும் தங்கச்சியும் ரொம்ப ஐயோ நீங்களா வந்துட்டீங்களா, நீங்கள் மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் ஒரு பாயிண்டாக ஒரு கேள்வி கேட்குறா, எப்படி இறந்து போன நீங்கள் உயிரோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, நான் வந்துட்டு இவங்களை ஒரு கோவிலில் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட பாட்டி ஒரு உருட்ட அதெல்லாம் தெய்வீக கலை இருக்கிறவங்க மட்டும்தான் உயிரோட திரும்பி வர முடியும். சரி இவ்வளோ கேள்வி கேட்குறியே, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸபிள் கேட்க, கரெக்டாக நம்ம வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு சாக்கா போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் தெளிவாக பேசி டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்னு ஐஸுக்காக கலந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே எப்படி நான் உனக்கு காக்க வச்சது தப்பு தான், உன் காதலை நான் அக்செப்ட் பண்ணிக்காம அப்படின்னு இல்லை, கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்பட்டது, அந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் நான் உயிரோட வந்ததே பெரிய விஷயம், இப்போ வந்ததே நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவன் ஹீரோவுக்கும் ஒன்றுமே புரியல. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவகிட்ட கொஞ்சம் லவ்வாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவன் கையெல்லாம் பிடிக்கும்போது லைட்டாக கையை எடுத்து விட்டுட்டு, நீ என்னோட காதலாக இருக்கலாம், முன்னாள் காதலாக இருக்கலாம், நீ இறந்து போயிட்ட, அது எனக்கு வருத்தம் தான், நீ திரும்பி வந்தது கூட எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் அதுலேயே எனக்கு ஒரு சில டவுட்டுகள் இருக்குது, எப்படி கொஞ்ச நாளில் நீ உயிரோட வந்த அப்படின்ட்டு நான் நிறைய விஷயத்த மறந்துட்டேன், ஆனால் உன்னை மட்டும் நான் மறைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ, நான் இப்போ வந்துட்டு இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட், அது எனக்கு எப்படி நான் இதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்லை நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கட்டி பிடிக்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ இங்கே இரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு, ஆனால் நான் இப்போ இன்னொருத்தையோட ஹஸ்பண்ட், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு பார்த்தா ஒரு லெட்டர் எடுத்து வச்சிருக்கிறா ஹீரோயின். எல்லா லெட்டர்னா டைவர்ஸ் லெட்டர். ஹீரோயின் வந்தோடனே, எதுக்கு இப்போ இந்த லெட்டர் எடுத்து வச்சிருக்கேன், இல்லை அதான் உங்கள் காதலி வந்துட்டாங்க, நான் எதுக்கு நடுவில் குறுக்க கரடி மாதிரி, நான் வந்துட்டு என் லைஃப்பை பார்த்துட்டு போகல, அப்போ என்னை விட்டு போக தான் நீ நினச்சிட்டு இருக்கியா? போக தான், எனக்கு ஒரு லைஃப் இருக்கும், நான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் வந்துட்டு இப்போ உன்னை போக வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு டப்புக்குன்னு கையை பிடிச்சி மடியில் படுக்க வச்சுட்டு, இது போக வேணான்னு சொல்லுவியா? அதெல்லாம் முடியாது, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்ட, அது மட்டும் இல்லாமல் என் மேலே தப்பும் இல்லை, செத்தன்னு சொன்ன வேற உயிரோட வந்துட்டா, நான் கொலையாளியும் இல்லை, ஆக மொத்தத்தில் நான் ஃப்ரீ ஆகிட்டேன், அதனால் உன்கிட்ட இருந்தும் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, அவளுக்கு பின்னாடி இருக்கிற சீக்கிரத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒய்ஃபா கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இப்போ மறுபடியும் உனக்கு நான் நடிச்சு ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம் நடிச்சு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனோட ரூம்குள்ளேயே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறா. என்ன ஹெல்ப் பண்ணுற? ஆமாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் ஒரே ரூம்குள்ள தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரே பேரில் தான் தூங்கணும், வேணா கேப் வேணா வச்சுட்டு நடுவில் தலைவணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் அப்படி ஸ்டே பண்ணி தூங்கிட்டு இருக்கிறப்ப எட்டி நின்று நம்ம எக்ஸ் புள்ள வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கு போல, உடனே ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அவன் ஒரு டைம் கடிச்சு வச்சான்ல, இப்போ இதை இவளும் புரிஞ்சுக்கிட்டு இவ ஒரு டைம் கடிச்சு வைக்கிறா. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் கடிச்சு வைக்கிறதே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் கிஸ் பண்ணி ரெக்கார்டாக கிஸ் பண்ணா ரொமான்டிக் கிஸுக்கு உண்டான வேல்யூ போச்சடா உங்களால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம தூதரகர் இருக்கார்ல, அவரும் நல்லபடியாக நம்ம ஹீரோ கிட்ட பேசி அங்கேருந்து நான் ஒரு நல்ல முடிவு எடுத்து நான் திரும்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஏன்னா நிறைய விஷயத்தில் காப்பாற்றி விட்டுருக்காங்களா, அதனால எப்போத்துட்டு இருந்த எக்ஸ் எப்படி என்னோட ஆள் நீ ஆட்டையை போட்டு நீ இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை குட்டு அங்கேருந்து ஓடிடுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்டும் போயிட்டு இவங்க நம்ம எக்ஸை புதைச்சாங்களே அந்த சவப்பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு டெட் பாடி இல்லை. என்னடா இது, என்னதான் தெய்வீகத்திலேருந்து அவங்க வந்திருந்தாலும் பாடி காணாமல் போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அப்புறம் அவங்க புதைச்சாங்களா, அவங்க ரெண்டு பேத்தையும் போய் தனியாக விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அமுச்சு வச்சிடறான். அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது மெய்டுக்குள்ள வந்துட்டு, என்ன நைட்டு ரொம்ப ஜாலியாக ஒன்றா இருந்தீங்க போல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கடி வாங்கினதான் மிச்சம், என்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏமா ரொம்ப நோண்டுற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம எக்ஸப்புள்ள அவ மெய்டோட வந்த உடனே வணக்கம் சகோதரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட மெய்டு எங்கள் முதலாளி அம்மாவுக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லை, அவங்க சிங்கிள் தான், அப்புறம் எப்படி நீங்கள் சகோதரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம எக்ஸோட மெய்டு இருந்துட்டு எப்படி இருந்தாலும் இப்போ வந்துட்டு உங்கள் எஜமான், அதாவது உங்கள் எஜமானோட ஹஸ்பண்டை இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சுற்றி பரவிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் முதல்ல வந்துட்டு எங்கள் எஜமானி தான் இடம் பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கே செம்ம கடுப்பாகுது. உடனே நம்ம எக்ஸ் பைப்பில் சீச்சி நீ அப்படிலாம் ரொம்ப கோவப்பட்டுறாத, என்னோட மெய்டு வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுவா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அம்மா கொஞ்சமா எங்கே அப்படின்ட்டு பொல்லேர்னு வராற, நீ என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்ட, அதாவது என் ஹீரோவோட ஒய்ஃப், அப்போ நீ மரியாதையாக தான் நீ கூப்பிட்ட, அப்போ உனக்கு ஒரு சில விஷயத்தை நான் கற்று தரணும் தானே, ஓவரா வாய் இருக்கக்கூடாது, வாய் இருந்தா நாக்க துண்டா வெட்டிடுவேன், நீ இப்படி லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கிறதால உன்னோட எஜமானி அம்மாவுக்கும் பிரச்சனை ஆகுதுல்ல, எனக்கு என்ன பிரச்சனை ஆகுது, என் ஹஸ்பண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு எடுத்திருக்காரு? உங்கள் தங்கச்சியாக தத்தெடுத்துக்கிறன்னு முடிவு எடுத்திருக்காரு. இது ஆமாம்,
உங்களை தங்கச்சியா தத்தெடுத்துக்க முடிவு எடுத்திருக்காரு. அதனால நீங்க இனிமேல் வந்துட்டு என்ன அண்ணினே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் பைய பிள்ளைக்கா பத்துக்குன்னு பதறது செதறது இதையும் வெடிக்குது. அவன் அங்க இருந்து கண் கலங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பாட்டிக்கு டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயினை போட்டு வருவாருன்னு வருத்திட்டு இருக்காங்க. என்ன அந்த புள்ள மனசை இப்படி காயப்படுத்துற, என்ன இருந்தாலும் நீ வந்துட்டு வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கஷ்டப்படுத்த, ஆமா ஆமா இவங்களுக்கு தான் பொண்டாட்டிக்கும் இப்ப வந்த பொண்ணுக்குமே வித்தியாசம் தெரியல, உங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு உண்டான ரெஸ்பெக்டே இல்ல போறியே, அது எப்படி உங்க பேரனுக்கே நீங்க இப்படி ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கடுப்பேத்திட்டு அப்படியே டிங் டிங். அந்த டிங் டிங்கிறது அந்த ஹீரோனோட மேடு பேரு. இப்போ நான் ஒரு பெல் அடிக்க போறேன் இவங்களுக்கு, பெல்லுனா நான் ஒரு நடிப்பு நடிக்க போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு பிளான் பண்றா. அங்க பார்த்தா ஹீரோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ் பைப்ல ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்க என்ன வந்துட்டு தங்கச்சியா தத்தெடுத்துக்க போறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓஹோ பையப்ல ஏதோ வேலை பார்த்து விட்டுருக்கா, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆக மொத்தத்தில் இவளும் நம்மளை விட்டு போய் தான் ஆகணும், நம்மளும் அவ வழியிலேயே போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அது வந்துட்டு அப்படிலாம் எடுத்துக்காத, நம்ம மனசுல இருந்த காதலை நான் ஒத்துக்காதது என்னோட தப்பு தான், ஆனா ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் நான் ரிக்ரெட் பண்றதுக்காக நான் என்ன வழி அனுபவிச்சேன் தெரியுமா அப்படின்ட்டு, இனிமேல் நான் உன்னை விட தயாரா இல்லைன்ட்டு அந்த பொருளை எக்கி கிஸ் அடிக்க போகும்போது அங்கிருந்து ஹீரோயின் டொப்பு டொப்புன்னு ஓடி வந்துட்டு, கோபால் நீங்க எனக்கு துரோகம் பண்ணலாமா கோபால், என்ன இருந்தாலும் நான் உங்க மனைவி இல்லையா கோபால், இப்படி ஒரு துரோகத்தை நீங்க எங்களுக்கு பண்ணலாமா, சீட் பண்ணிட்டீங்களே கோபால், இது கோபாலா இவையா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, கட்டுன பொண்டாட்டி நான் இருக்கும்போது இப்போ வந்து லவருக்கு கிஸ் கொடுக்க போறிய கோபால் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பயப்புல எக்ஸ் பயப்புல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு அறைய போறா. அப்புறம் இருந்துட்டு ஒன்னரைஞ்சு என்ன பிரோஜனம் அப்படின்ட்டு போலேருந்து ஹீரோக்கு ஒரு அறைய விட்டு, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், தூய லவ் உன் மேலே வச்சிருந்தேன், அந்த தூய சக்தியை இப்படி தீய சக்தியா மாத்திட்டியே, என்னை ஏமாத்திட்டியே, நான் இங்கேருந்து கன்னியாஸ்திரியா போறேன் கோபால் கோபால் அப்படின்ட்டு தொப்பு தொப்பு தொப்புன்னு ஓடி ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஓடுறா. அங்க வெளியில போய் பார்த்தா மேருப்புல கத்தி கதறா. ஐயோ உங்களுக்கு எது கஷ்டமாகி போச்சா, சீச்சி கஷ்டமா, கண்ணு வேர்க்குதான் பாரு, அழுகைய வர வரைக்கும் கிளிசரினா அள்ளி ஊத்திருக்கேன், வேர்த்தா கூட கண்ணு தண்ணி வந்துடும் போல, இதுல வரமாட்டேங்குது, அப்ப இதெல்லாம் நடிப்பா, நான் தான் நடிக்கிறேன்னு சொன்னோம்ல, அப்படியே அங்கேருந்து அப்படியே பதறிட்டு ஹீரோ ஓடி வருவான் பாரு. ஆமா ஓடி வராரு, இப்ப பர்ஃபார்ம மட்டும் பாரு அப்படின்ட்டு, நான் போறேன் சாக போறேன் அப்படிங்கும்போது, ஏய் ஓரா நடிக்காதடி, நீ தானே சொன்ன அவ உன்னை விட்டு வெறுக்கணும், அது மட்டும் இல்லாம அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண சொன்னால, அதுக்குன்னு இந்த அளவுக்கா, இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த டீப்பா பண்ண வேண்டியதை நீ கிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கடிச்சு வச்சுட்ட, அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட், சரி சரி வரா அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிப்போம் அப்படின்னு பச்சைக்கு கட்டி பிடிக்க, ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஆமா ஆமா இப்படிதான் சமாதானப்படுத்துவீங்களா கோபால் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே ரெண்டு பேரும் இந்த இன்பமான விஷயத்த இப்பவே கொண்டாடணும், நம்ம ரெண்டு பேரும் உள்ள போய் ஜாலியா இருப்போமா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே டாட்டா காட்டிட்டு டோரை க்ளோஸ் பண்ணும்போது இங்க வயிறு பத்து எரியுது எக்ஸ் பயபிளைக்கு. கொஞ்சம் நஞ்சு அழிச்சாட்டியமா பண்றாங்க இவங்க, ஒரு ஏகர லெவல் அழிச்சாட்டியம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சாத்திரம் அதோட மட்டும் நிற்கணும், வேற எதுவும் கலவர மாதிரிலாம் யோசிக்க கூடாது. நான் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல, ஏன்னா உன் எக்ஸ் நல்லா தரமா விருப்பேற்றியாச்சுல, நீ செம்மையாக தான் பர்ஃபார்ம் பண்ற, உன்னோடலாம் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம் தான் வந்தேன், அந்த சவப்பெட்டியில் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி புதைச்ச டெட் பாடி இல்லவே இல்லை, என் கண் கூட தான் நான் புதைச்சிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த புதைச்ச ரெண்டு பேரை பற்றி டீட்டெயில்ஸ் விசாரிக்க அமைச்சிருக்கேன், அது எப்படி காணாமல் போகும், எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம பர்ஃபார்ம் கொஞ்சம் ஹெவியாக கூட்டி பண்ணணும்னு வச்சுக்கேன், கூட்டி பண்ணணும்னா கிஸ்ஸுங்கிற மாதிரி தான் எதுவும் சொல்ல வரல, கொஞ்சம் நீ எதுவும் அடக்கிய வாசி, அவள் பாட்டுக்கு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிக்க போகிறேன், அவளை பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியல, அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுற மாதிரி இருக்கா, கொஞ்சம் பார்த்து நீ உசாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களும் நம்ம எக்ஸ் பைப்பிளையும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணிக்கல, ஏதோ வேண்டாம் ரூபாய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எங்களுக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் எங்க அண்ணனோட, அதாவது சின்ன அண்ணன் இருக்கார்ல, அவரையும் லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டபக்குன்னு நம்ம எக்ஸோட ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. என்னடா மாறுது, ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்க போறானுங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அங்க கரெக்டா ஹீரோயின் உள்ள வர, என்ன பத்தி டிஸ்கஷன் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு போல. அப்போ ஒம்படிக்கா நம்ம ஹீரோட தங்கச்சி ஒம்பளுக்கு வழக்கம் போல மூக்க கட் பண்ணி விட்டு இங்கிருந்து ரெண்டு பேத்தையும் ஓட வச்சிடறா ஹீரோயின். அப்போ அவங்க போகும்போது ஹீரோயின் என்ன மாதிரி சூப் குடிப்பாலோ அந்த மாதிரி சூப்பையும் அந்த எக்ஸப்ல குடிக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஒரு டைம் சொல்லியிருப்பால, இந்த பனிக்கட்டி எடுத்து சாப்பிடும்போது என்னோட நாக்கு அதில் ஒட்டிக்கிச்சு, அது எடுக்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. சேம் விஷயம் எக்ஸுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரே டெஸ்ட்ல இருக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இவளை பத்தின ஃபுல் டீட்டெயில் நமக்கு வேணும், எல்லாத்தையுமே தெளிவா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி பையன் சாகவே இல்லை, ஜெயில் அடைச்சு வச்சிருக்காங்க. இது என்னடா புது ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்கள வந்துட்டு ஒரு குரூப் காப்பாற்றி விடுது. இரா வரண்டா அண்ணங்கார அவனை படிவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஹீரோ நைட்டு ஹீரோயின்ட்டா தான் பேசிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸோட பேக்ரவுண்டை செக் பண்ண சொன்னேன், அவன் உண்மையிலேயே அனாதை தானா இல்லை அவங்களுக்கு வேற யாராவது பேரண்ட்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு வர மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவனும் செக் பண்ணிட்டு வந்தான். அப்படி வந்ததில் மட்டும் ஒரு விஷயம் தெரியுது, என்கிட்ட அவள் எல்லாமே பொய்யா சொல்லியிருக்கா, அவள் அனாதையும் கிடையாது, அவளோட பேக்ரவுண்டும் என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுசா தெரியல. ஓஹோ, நான் சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. நீயும் ஒரு வகையில் காதலால் ஏமாற்றப்பட்டிருக்க, நானும் ஒரு வகையில் காதலால் தான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். எனக்கு நல்லா புரியுது அந்த வலியோட வேதனை அப்படிங்கிறப்ப, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சாரிலாம் கேட்குறது வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பரவாயில்லையே, முன்னை விட இப்போ கொஞ்சம் மாறி இருக்கானே அப்படின்ட்டு
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் எக்ஸ் பயவுலையும் சந்தையில் போயிட்டு ஏதோ பொருள் வாங்கலான்னு போகிறப்ப அந்த தங்கச்சியோட பர்ஸை எவனோ திருடிட்டு போகிறான். அதை பிடிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஓடுறப்ப ஹீரோட தம்பி வந்துட்டு எக்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு என்ன சொல்கிறானா, லிங்கர் தானே நீ அப்படிங்கும்போது, லிங்கரா நீங்கள் யாரும் நினச்சி பேசிட்டு இருக்கீங்க, ஹே இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் என் அண்ணா வேணா நான் மயங்குவான், நான் மயங்க மாட்டேன், நீ தானே அது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் கூட கேட்டிருப்பாள் ஹீரோட தம்பியை பார்த்து, அப்போ நீ தான் உன் அண்ணன் தேடிட்டு இருக்க உளவாளி அப்படின்னு கேட்டிருப்பாள். அது வந்துட்டு உண்மையான உளவாளி வந்துட்டு நம்ம எக்ஸ் பயப்புள்ள தான். இங்கே பார், நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண, நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், அதோட முடிஞ்சது. என் விஷயத்தில் இனிமேல் தலையிடாத. உனக்கு வேணா நான் இன்னொரு ஹெல்ப் பண்ணுறேன். நீ பழி வாங்க நினைக்கிற ஆளும் நான் இப்போ சாகடிக்க நினைக்கிற ஆளும் ஒரே ஆள் தான். எனக்கு நீ எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காம இருக்க, இந்த ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் யாரை பற்றி பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு நம்ம இவ மேலே டவுட் வந்துருச்சு. இவ வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யாரையும் சீக்கிரட்டாக மீட் பண்ண போகிற மாதிரி கிளம்புறா. அப்படி கிளம்பும்போது ஹீரோயினும் ஃபாலோ பண்ணி வரா. ஆனால் இது எக்ஸோட பிளான் தான். அப்படி இவ ஃபாலோ பண்ணி வருவான்னு தெரிஞ்சுதான் அங்கே வந்துட்டு நம்ம தம்பிக்கார பைய பிள்ளைகிட்ட மாட்டி விட்டதும் மட்டும் இல்லாமல் அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. வணக்கம், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல, அதுவும் எங்கள் அண்ணன் கூட என்ன முதுகில் குத்துனது மட்டும் இல்லாமல் செத்துட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்ட்டு அவன் தண்ணியில் போட்டு அழுத்துறான். அப்படி நம்மளால சும்மா இல்லையே கேம் ஆடுறா. என்னன்னா, நீ இவ்வளோ வீக்கான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது அவன் இன்னும் கடுப்பாகி தண்ணியில் போட்டு அமுக்க டக்கு மூச்சு நின்றுது. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ நடிச்சிருக்கா அப்படின்ட்டு. தள்ளி விட்டு அவளோட பார்க்க அவளை எங்கே கொண்டாந்து வச்சிருக்கானா, அந்த விபச்சார விடுதி அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கான். அவளை அங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சு உள்ள அனுப்ப இப்போ என்ன யோசிக்கிறானா, அங்கே இருக்கிற ஒரு ஆளோட பணத்தை பிடிங்கி கிழிச்சு ஏறி விட்டு தெரிய அந்த ஆள் இவதான் வேணும் அப்படின்னு கேட்க இவங்க பிளான் மொத்தமாக சொதப்ப போகுது. அங்கே மேடு பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஹீரோயின் வரல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி தனியாக அவளை போக வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு ஹீரோ காப்பாற்ற வரான். அங்கே காசை கொடுத்துட்டு மறுபடியும் தம்பிக்காரன் கையிலேயே மாட்டிக்கிறான். ஹீரோயின் போட்டு அட்டின்னு அடிச்சு அவள் கழுத்தை கரெக்டாக நெரிச்சு அவள் மயக்கம் போட்டு வெல்ற நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து தடுத்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே சண்டை போட்டால் நமக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோட தம்பி தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் அப்படியே தவிக்கிட்டு வந்துட்டு உன்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன், தனியாக எதையும் செயல்படாது அப்படின்ட்டு. நீ கேட்கவே மாட்டியா? உன் திமுருக்கும் உன்னோட புத்திசாலித்தனத்துக்கும் அளவே இல்லையா? எனக்கு திமிரெலாம் சொல்லாத, அப்படிதான் சொல்லுவேன். சரி, எனக்கு காயெல்லாம் இருக்குதான், நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். நான் உன்னை விட்டு போகிற மாதிரி தான் இல்லை, இதே விட்டு போகிற மாதிரி தான் இல்லை, நீ போய் மருந்துட்டுருவா அப்படின்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் நான் உன்னை காயப்படுத்தி இந்த மாதிரி விஷயம்லாம் நான் மறுபடியும் உன்னை பார்த்து நான் வருத்தப்பட முடியாது. வருத்தப்படுறியா எனக்காக? நீ வருத்தப்படாம இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இதே கஷ்டத்தை நீயும் பண்ணியிருக்கல. ஆமாம், அதை உண்மை தெரியாதப்போ கஷ்டப்படுத்திருக்கேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் தப்பா அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒன்லைனில் சொல்லி விட்டுறான். அடப்பாவி, கற்றுக்கணும் போல. கதைக்குள்ளே போவோம், கற்றுக்கிட்டு இனிமேல் என்ன பிரயோஜனம். அதுக்கப்புறம் மருந்து கொண்டாந்து மெயில் கொடுத்தோன்னே நீ போ, நானே போட்டு விட்டுக்கிறேன். இது இல்லை, நான் போட்டு விட்டுக்கிறேன், நான் தான் அவள் புருஷன், போட்டு விட்டுறப்போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட்டு விடும்போது நான் வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணி போனேன். அப்போ 2 பேத்துக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். நீ கோவத்தில் தான் பாசத்தை கூட காட்டிக்கடா இந்த மாதிரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ ஓகே தானே? ரொம்ப நீ டயர்டாக இருப்பேன், நான் அப்படியே துணைக்கு நான் படுத்துக்கிறேன் எங்கள் பக்கத்துலேயே, நீ தூங்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தூங்கிக்கிட்டே ஹீரோ பார்க்குறா. நீ கோவக்காரனாக இருந்த, இப்போ என்ன இவ்வளோ பாசக்காரனா இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லவ்வாக பார்க்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை பார்க்க நம்ம எக்ஸ் பைப்லையும் நம்ம ஹீரோட தங்கச்சியும் இப்படியே வராங்க. எங்கள் அண்ணி வந்ததுலேருந்து இங்கே வந்ததுலேருந்து அவங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம். அவங்க நேரமா இல்லை அவங்களோட அன்லக்கியான்னு தெரில. ஆமாம்மா, அன்லக்கின்னு தான் சொல்லணும். என் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். எப்போ உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக கால் எடுத்து வச்சனோ அப்போலேருந்து எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம். அப்போவே தெரியுது உங்கள் குடும்பம் தான் உருப்படாத குடும்பம் அப்படிங்கிறப்ப அவளுக்கு செம்ம காண்டாயிடுது. உடனே நம்ம எக்ஸ் பைப்பில் உங்கள் காயெல்லாம் சீக்கிரம் ஆகிறதுக்காக நான் ஒரு டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறப்ப அப்படியே கொஞ்சம் மெய்டு இருந்துட்டு யோசிச்சு வேணாம் அப்படிங்கிறா. இல்லை, ஆல்ரெடி உங்கள் 2 பேத்துக்கும் போட்டியாக போயிட்டு இருக்குது, இதில் வேற நீங்கள் கொடுத்து ஏதாவது ஆகி போச்சுன்னா அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப உடனே அதை ஃபுல்லாக வாங்கி நம்ம ஹீரோயின் குடிச்சிடுறா. உடனே அப்படி கிட்டே வந்து எக்ஸு, உன்னை நான் கொல்லுவேன்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு காதில் ஏதோ சொல்லிட்டு போக ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு, அதாவது என்னை கொல்லணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ சாட்சியோட தான் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க எதையும். இப்போது நீங்கள் அப்படி என்னை கொல்லணும்னு நினச்சாலும் நான் செத்தாலும் ஹீரோ அதுக்கப்புறம் உங்கள் கழுத்து மேலே தான் கத்தி வைப்பான். அந்த ஒரு ரிஸ்க்கு யாருமே எடுக்க மாட்டாங்கல்ல, அதனால நீங்கள் விஷம் கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அப்படி நம்பி குடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இப்போ புரியுதா என்னோட வில்லத்தனம் அப்படிங்கிற மாதிரி அவசரிச்சிட்டு இருக்கிறப்ப உடனே ஹீரோயின் வாயிலேருந்து ரத்தமாக வருது. ஐயோ அப்படின்ட்டு ஷாக்கில் நம்ம எக்ஸுக்கே ஒன்றும் புரியல, என்னடா ரத்தமாக வருது அப்படிங்கிறப்ப அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். என்ன யார் இதை கொடுத்தா அப்படிங்கிறப்ப நான் தான் கொடுத்தான், அதில் நான் தசமே கணக்கில் நம்பு தயவு செய்து இங்கேருந்து போயிடு போ அப்படின்னு மிரட்டி அமுச்சு விட்டுறான். உனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் மாற்ற மருந்து எதுவும் எடுக்கட்டுமா அப்படிங்கிறப்ப டெய்லி ரொம்ப பதறாத. என்னது ரொம்ப பதறாத, அது வெறும் டொமேட்டோ சாஸ் தான். என்னதே சாஸா? ஆமாம் வேணா பாரு அப்படின்ட்டு அவனும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஏறி பைத்தியக்காரி, இந்த அளவுக்கு ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்? இது ஒன்றும் இல்லடா மாமா, உன் எக்ஸ் ரொம்ப ஓவரா சீனா போட்டுட்டு இருந்தா, அதான் ஒரு பில்டப் பண்ணி இப்படி பண்ணி விட்டேன். இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் ஆகாதான், போ அவர பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துற போகிறான், போயிட்டு அவளை சமாதானப்படுத்து. உங்களுக்கு இது அலையா போச்சு, இருக்கிறவனை கிண்டி விட்டு வேடியை பார்க்க வேண்டியது. அப்புறம் நேராக போயிட்டு, இல்லை நான் பண்ணவே இல்லை, நான் விஷம் வைக்கவே இல்லை, அவள் இப்போ நார்மலாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்காக நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்னது? இந்த சிட்டி அவுட்டரில் ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கேன், அங்கே நீ போயிடு. அப்போ நீ என்னை வெறுக்கிறியா? வெறுக்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, சரியா? உன்னை எனக்கு பிடிக்காதுன்னா இல்லவே இல்லை, உன் மேலே எனக்கு அவ்வளோ கடந்த காதல் இருந்தது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நீ ஒத்துட்டு இருந்திருந்தா கூட அது ஓகேவாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னோட விதியும் மாறிடுச்சு, உன்னோட விதியும் மாறிடுச்சு. நான் மறுபடியும் உயிரோட வந்ததே உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்கிற? இல்லை
நீ அவளை விட்டு விலகி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, அவள் சிரிச்சா நீயும் சிரிக்கிற, அவள் அழுதா அந்த வலியை நீயும் அனுபவிக்கிற. அப்போது உங்கள் 2 பேத்துக்குள்ள நான் இதை வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கல. அப்படியே ஹீரோட கையை பிடிக்கும்போது அதை தட்டி விட்டு அவன் போகிறான். அவனுக்கு செம்ம காண்டாயிடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு சில எபிசோட்லலாம் நான் வந்துட்டு நான் ஒரு சில வேர்ட்ஸ் பட்டு ஒவ்வொரு டைலாக் நான் ஃபில்அப் பண்ணுவேன். அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா நான் கதைப்படியே போகணும் அப்படின்னாலும் நான் ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போகிறது ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்குறேன். பேபி ஜான்சி சிஸ்டர் எங்கே போனீங்க? இத்தனை நாள் நான் பார்க்கவே கிடையாது. ஐ மிஸ் யூ ஸோ மச். ராகினி ராஜேந்திரன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லாவண்யா சிஸ்டர் ஹீரோனோட தான் சேருமா? ஏன் எக்ஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு பிடிக்காதா? ஒருவேளை கதை அப்படி கொண்டு போனால் என்ன பண்ணுவீங்க? திவ்யா சிஸ்டர் நீங்களும் அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தியாவசினி சிஸ்டர் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பார்க்கும்பொழுது ரசிக்கும் கண்களை விட பார்க்காத போது தவிக்கும் கண்களில் தான் உண்மையான அன்பு இருக்கும். யூ மீன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்? ஓஹோ காஜா ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்படியே ட்ராமா போடுறோம். பிரம்மன் எனக்காக எழுதி வைத்த தேவதையை தேடிக்கொண்டு தெருவெல்லாம் திரிந்து திடீரென்று வள்ளத்தில் எழுந்து பார்த்தால் அவள் கண்ணக்குழியில் சிரிப்பில் தடுக்கி விழுந்தேன். என் தேவதையை கண்டேன், உன் விழிகளில் விழுந்தேன், நீ என் விழிகளில் விழுவாயா என்று ஏங்கினேன். விழுந்தா என்று உனக்கு தெரியும். நல்லா இருக்கு சிஸ்டர். பட் ஆனால் உங்கள் கவிதை எல்லாம் கேல ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் கேலா பாயா? கிளர் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. டாக்டர் டூ மெய்டு பொண்ணுங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. ஐயோ ப்ரோ நான் அதை மீன் பண்ணி சொல்லவே கிடையாது. ஏன்னா இதுவரையும் நான் பார்த்த ட்ராமாவில் நம்ம சேனலில் போட்ட ட்ராமாவில் மெய்டு வந்துட்டு வில்லிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை லாஸ்ட்டாக போட்ட ட்ராமாவில் இருந்துட்டு இப்படி ஒரு நல்ல மெய்டையும் நம்ம பார்க்க முடியுது அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியத்தில் தான் நான் சொன்னேன். லலிதா சிஸ்டர் ஸ்மைலி 5 ஹார்ட் நல்லா இருக்கு. ரூபினி சிஸ்டர் பார்த்தீங்களா உங்கள் கவிதை நல்லா இருக்கா? இந்த சிஸ்டர் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணியல் ப்ரோ ட்ராமா நேம் சொன்னால் காப்பிரைட் இஷ்யூ ஆகுது ப்ரோ, அதனால் எங்களால் இப்போக்கி வெளியே சொல்ல முடியாது. எங்களோட சுச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இன்னும் ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க ட்ராமா நேம், நாங்கள் ஃபுல் ட்ராமாவாக போட்டதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். எபிசோட போடும்போது அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, காப்பிரைட் இஷ்யூ ஆகுது. விஜய் எஸ் நீங்கள் ஒரு ட்ராமா சஜஷன் பண்ணியிருக்கீங்க. சித்ரா சிஸ்டர் டைலாக் உண்மையிலே நல்லா இருக்கா? அது கொஞ்சம் ஓன் ஃபீலிங்ஸ் உள்ள போட்டு தாளிச்சிடற சிஸ்டர். அதான் உண்மை தான். எதுவும் உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், பிடிச்சாலும் இப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.